கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திப்பதிலே என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருப்பதாக. விசேஷமாக இந்த ஜேடிகே டிவி நிறுவனத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்தை பலமாய் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக, இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்காக கர்த்தரை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆத்ம நங்கூரம் என்ற நமது ஊழியத்தில் இருந்து ஆத்ம நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை ஒன்று நாம் வெளியிட்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழ்காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பத்திரிகை இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழங்களை சுமந்து வருகிற அந்த பத்திரிகை பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, ஆத்தும நங்கூரம் நெய்வேலி என்ற நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கிறது. அதிலே வழங்கப்படுகிற எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளின் காணொளிகளும் அதிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகள் ஜேடிகே டிவி யூடியூப் சேனலிலும் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். நாம் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களோடு இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இம்மட்டும் நம்மை அழகாக நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி இது. உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கிறோம் என்றால் அது பாக்கியம், அது பாக்கியம். ஒவ்வொரு முறை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன், கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் அல்ல, அது ஒரு உறவு. தேவனோடு இணைந்திருப்பதற்கு, தேவனோடு கர்த்தருக்கும் நமக்குமான உறவு தான் இந்த கிறிஸ்தவம். இதில் மகிழ்ந்திருப்பதும், இதில் நாம் தேவனோடு பயணிப்பதும் அத்தனை சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற மகிமையுள்ள தேவன். அவருக்கே துதிகனமை உண்டாவதாக. ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இவ்வளவு பெரிய தெய்வத்தை இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது. ஆண்டவரோடு இணைந்திருப்பது பாக்கியம் பிரதர், ஆண்டவரோடு இணைந்திருப்பது பாக்கியம் சிஸ்டர். இன்னைக்கு நாம ஆண்டவரோடு இணைந்திருந்தோமானால் நம்முடைய சந்ததிகள் ஆண்டவரோடு இணைந்திருப்பாங்க. நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போமானால் நம்முடைய சந்ததிகள் கர்த்தரோடு இணைந்திருப்பார்கள். சங்கீதம் 22:30 நாம் பார்க்கிறோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறைக்கு ஆண்டோடைய சந்ததி எனப்படும். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது பாக்கியம். உங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிறிஸ்தவம் என்பது அவ்வளவு அழகான உறவு. கர்த்தருக்கு நமக்குமான அந்த உறவு எவ்வளவு பலம் உள்ளதாய், எவ்வளவு மகிமை உள்ளதாய் காரியங்களை செய்து முடிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மனிதர் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மகிமையான அனுபவம் பார்த்தீங்களா? நோவாவுக்கு வென்றால் கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றால் நோவா தேவனோடு பயணித்து கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார். அவரோடு அந்த பலமான அந்த உறவு அது மகிமை உள்ளதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான நாட்களில் தானே பூமியிலே அக்கிரமமும் பாவமும் பெருகி போயிருக்கிறது. கர்த்தர் எப்படியாக இந்த பூமியை அழித்து நிகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே யோசிக்கிறாங்க. மிக கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தருடைய இருதயம் விசனமடைகிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் பெருகி போயிருக்கிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் பூமி நிறைந்திருந்த நேரத்தில் தானே கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்ற சித்தம் கொண்டு உலகம் முழுவதையும் அழித்து விட அவர் தீர்மானிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் நோவாவிடத்தில் வந்து, நோவா நீ ஒரு பேழையை செய்து கொள் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த பேழைக்கான மெஷர்மெண்ட்ஸ், அளவுகளை கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ பேழை கட்டப்பட்டு வருகிறது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ இல்லை. ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின், ஷா மிஷின் எதுவுமே இல்லை. அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய கப்பல், அவ்வளோ பெரிய பேழை அது. இன்றைக்கு இருக்கிற சரக்கு கப்பல்கள் இதற்கு ஏற்றார் போல தான் வடிவமைக்கப்படுகிறது. 6:1 என்று சொல்லுவார்கள். 6:1 என்ற விகிதத்தில் அவைகள் வடிவமைக்கப்படுகிறது. நாம் கூட வேதத்தில் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் பாருங்களேன். 15வது வசனத்தில், ஆதியாகமம் 6:15, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் இருக்க வேண்டும்.
நீளம் 300, அகலம் 50. அப்போ 6:1 அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கூட சரக்கு கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அவைகளெல்லாம் வேற. ஆனால் சரக்கு கப்பல்கள் என்றால் வியாபார கப்பல்கள் என்பது அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வேறு. ஏன்னா அது அதிகப்படியான மெஷர்மெண்ட்ஸில் இந்த ரேஷியோவை இவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க சில கப்பல்களில். ஏன்னால் அன்றைக்கு நோவா செய்த பேழை பயணிப்பதற்காக அல்ல, மிதப்பதற்கென்று. ஆனால் இன்றைக்கு பயணிக்க வேண்டும் என்பதனால இந்த ரேஷியோவை சில மாற்றங்கள் செய்தாலும் இது மிதவைக்கான அழகான ரேஷியோ. இது கர்த்தர் கொடுத்தது இல்லை. கர்த்தர் அனந்த ஞானம் உள்ளவர். அவரே நமக்கு மீட்பும் ஞானமும் ஆனார். அப்போ இந்த வடிவமைப்பில் நோவா பேழையை செய்கிறார். ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படுகிறது. இப்பொழுது இதற்கு பின்பு நடந்த ஒரு சில காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு ரட்சிப்பின் அனுபவம், என்பது ஒரு பேழையின் அனுபவம். கிறிஸ்துவுக்குள் நாம், அவருடைய இரத்த துளிகளுக்குள் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த மகிமையான அனுபவத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். பாருங்க, இது ஒரு பேழையின் அனுபவம். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை மீட்டெடுத்து அவருடைய பேழை ஆகிய அவர் நம்மை மறைத்துக் கொள்கிறதையும், அந்த ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்கிற அந்த அனுபவம் ரொம்ப அழகானது. இந்த பேழையிலே கர்த்தர் நோவாவோடு இடைப்பட்ட சில காரியங்களும், நோவா அதை செய்து முடித்த ஒரு சில காரியங்களையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உண்மையாகவே மேன்மையான அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில், நாம் கிறிஸ்துவின் பேழைக்குள் நுழைந்திருக்கிற நமக்கு மிக 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 தேவையான ஒரு காரியத்தை நாம் இதில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாருங்களேன், முதலாவது பார்க்க போகிறோம் 21வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாங்க, எல்லா மிருகங்களுக்கும் போஜன பதார்த்தங்களை சேர்த்துக்கொள். பூமியில் உள்ள சகல மிருகங்களும் உன்னிடத்தில் வரும், அதில் அவைகளுக்கான போஜன பதார்த்தங்களை சேர்த்துக்கொள். இப்போ நீங்க பாருங்க, ஒரு காரியம், எவ்வளவு மிருகங்கள் வரும் நோவாவுக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் நாம் உள்ளே இருக்க போகிறோம் தெரியாது. எவ்வளவு உணவுகள் உட்கொள்ளப்படும் நோவாவுக்கு தெரியாது. மிக ஆழமான நுணுக்கமான பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் பிரதர், சிஸ்டர். இந்த நுணுக்கமான பகுதியை நீங்க உற்று நோக்கினோமானால் நோவாவுக்கு எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம், எத்தனை விலங்குகள் வரும், என்னென்ன காரியங்கள் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் நோவா போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்து கொண்டார். தேவன் தனக்கு சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தார். எவ்வளவு மேன்மையான அனுபவம் பாருங்க. ஒருவேளை இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக வரைக்கும் கர்த்தர் சகல மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் புல் பூண்டுகளையும் கனிதரு மரங்களையும் விருட்சங்களையும் ஒரு ஆகாரமாக கொடுத்திருந்தார். அதனால நான்வெஜ் எதுவும் சாப்பிடாது. சிங்கம் மானை அடித்து கொன்னுரும், இல்லை கரடி இங்கே மற்ற விலங்குகளை அடித்து கொன்று விடலாம் நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லா விலங்குகளும் இணைந்து தான் இருந்திருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் புல் பூண்டுகளும், பசும் புல் பூண்டுகளும் விருட்சங்களும் கனிமரங்களும் தான், கனிகளும் தான் அங்கே ஆகாரம். அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இல்லை சிங்கத்தை மேலே வைக்கணும், அடித்தட்டில் மானை வைக்கணும், ரெண்டே பக்கத்தில் அந்த பிரச்சனைலாம் நோவாவுக்கு இல்லை. ஏன்னால் ஜலப்பிரயம் வருகிற வரைக்கும், ஜலப்பிரயத்துக்கு முன்பதாக வரைக்கும் எல்லாமே வெஜிடேரியனாக தான் இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் இல்லை? அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஐயோ சிங்கத்துக்கு தனியாக கூண்டு, யானைக்கு தனியாக கூண்டு, புலிக்கு தனியாக கூண்டு அப்படிலாம் இல்லை. எல்லா மிருகங்களும் அந்தந்த இடத்துல போய் அழகாக அமர்ந்திருந்திருக்கும். எல்லா மிருகங்களுக்கும் போஜனங்கள், பதார்த்தங்கள், இலை கனி மரங்கள் மாத்திரம்தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்கு அவைகள் தேவை, எதுவுமே நோவாவுக்கு தெரியாது பாருங்களேன். அப்படியானால் இங்கே ஒரு நகர்வு, இங்கே ஒரு ஆழம் ஒன்று செயல்படுகிறது. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். நோவா கிட்ட கர்த்தர் பேசியிருப்பாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் நோவா, இன்னும் கொஞ்சம், இந்த பழத்தை நீ சேர்த்து வச்சுக்க, இந்த பழம், இந்த கேரட் இது முயலுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்றால் இந்த மரங்கள் இந்த விலங்குகளுக்கு பிடிக்கும், இந்த பழம் இந்த விலங்குகளுக்கு பிடிக்கும். கர்த்தர் அழகாக நடத்தியிருப்பாங்கல்ல. எவ்வளோ சேர்க்கணும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சேரு, இது பத்தாது நோவா, இது பத்தாது. அப்போ எத்தனை ஆழமாக, எத்தனை அழகாக கர்த்தர் ஆவியானவர் நோவாவை நடத்தியிருப்பார். போஜன பதார்த்தம் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ரட்சிப்பின் பேழையின் இந்த அனுபவத்தில் போஜன பதார்த்தம் என்றால் இந்த வார்த்தை
சேர்த்து வச்சிருக்கீங்களா பிரதர்? சிஸ்டர், சேர்த்து வச்சிருக்கீங்களா சிஸ்டர்? இந்த வார்த்தைகளை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறதற்கு இன்றைக்கு கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவியானுடைய வாய் அதை சேர்க்கும். இவைகள் ஒன்று ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வார்த்தை மேன்மை உள்ளது. இது மேன்மையான காரியங்களாக நமக்கு என்று கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் சேர்த்துக் கொள்கிறோமா? அப்படியானால் இந்த வார்த்தைகளை நாம் சேர்க்க வேண்டும் என்றால், இந்த போஜன பதார்த்தங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜீவ அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காரியம் நமக்கு வேணும். ஆவியானுடைய நகர்வு. எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் ஆழங்களை எனக்கு சொல்லித்தாங்க. இன்னும் நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 119, 131 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறக்கிறேன். இந்த தாகம், இந்த வாஞ்சை, இந்த வைராக்கியம் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறார். எவ்வளவு மேன்மையான அனுபவம் நோவாவுக்கு யாருங்க சொல்லி கொடுத்திருப்பா? இன்னும் சேர்க்கணும் நோவா, அடித்தட்டில் இந்த விலங்குகள், அதற்கு இவைகள் தேவைப்படும், இல்லை நடுத்தட்டில் இன்னும் சேர்த்து வை, இல்லை மேல்தட்டில் ஆகாரமே எத்தனை நாட்கள் அவர் சேர்த்திருப்பார் பாருங்க. எவ்வளோ மரங்கள், எவ்வளோ தலைகள், இலைகளை கொண்டு சேர்த்திருப்பார் பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். இன்னைக்கு நம்ம எப்படி செய்கிறோமா? இந்த வார்த்தைகளின் மேலே நம்ம வாஞ்சியா இருக்கிறோமா? இது நம் குடும்பத்திற்கு என்று சேர்த்துக் கொள்கிறோமா? இது நம்முடைய வீட்டாருக்கு அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கும் என்று இதனுடைய படி நாம் அழைக்கிறோமா? இன்னைக்கு மிக மிக முக்கியமான கேள்வி. எப்படிங்க நோவாவுக்கு தெரியும்? எவ்வளோ நாள் உள்ள இருக்க போறோம் நோவாவுக்கு தெரியாது. ஆனால் சேர்த்து வைத்திருந்த ஒரு தேவ மனிதன். காரணம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நமக்கும் கர்த்தருக்குமான உறவு எப்படி இருக்குது? அது வெள்ளமில்லதா இருக்குதா? ஆண்டவர் நம்மளை நடத்துறாங்களா? இந்த வார்த்தைகளின் ஆழங்களுக்குள்ள நம்ம நடத்துறாங்களா? இதை வாசிக்கும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதா? இதை நாம் ஆவென்று வாஞ்சித்திருக்கிறோமா? நம்முடைய வீட்டாருக்கு என்று சேர்த்து வைக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைக்கிறோமா? நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைக்கிறோமா? அதனாலதான் நம்ம அதில் சொன்னேன், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறைக்கு ஆண்டோடைய சந்ததி. இன்னைக்கு நீங்க பைபிள் சேர்த்து வச்சீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கான சொத்து. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகளோடு இணைந்து இருந்தீங்களா, அது உங்க பேர பிள்ளைகளுக்கான சொத்து பிரதர். இந்த வசனத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு உலகம் நமக்கு வேறு மாதிரி கற்றுக் கொடுக்க பாருங்களேன். நிறைய சொத்து சேர்த்துறியா, 7 தலைமுறைக்கு உன் பிள்ளைங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அது இல்லை வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்க உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரே ஒரு உணவு கர்த்தருடைய வார்த்தை. சேர்த்து வைங்க, எவ்வளோ நாள் சேர்த்து வைங்க. அப்பா சொல்லுவாங்க, உன்னுடைய பேர பிள்ளைகளை, உன்னுடைய கொள்ளு பேர பிள்ளைகளை, உன்னுடைய எள்ளு பேர பிள்ளைகளை, உன்னுடைய சேயவில்லை, உன்னுடைய பரம்பரைகள் வரைக்கும் நான் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். ஏன் தலைமுறைக்கு அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். ஆனால் இன்னைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய கடமை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நோவா எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டார். ஆவியானவர் சொல்லுகிற வரைக்கும் சேர்த்து கொண்டார். வாசித்துக்கிட்டே இருங்க. ஆழங்களை சொல்லித்தாங்கப்பா, வெளிப்பாடுகளை சொல்லித்தாங்க. இந்த வசனங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி தேவனோடு இணைந்து இருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நாம் வந்து விடுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்திருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது ரொம்ப அழகானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக மேன்மையானது பிரதர், சிஸ்டர். கிறிஸ்தவம் என்பது மிக மிக மேன்மையானது சிஸ்டர். இதை நான் மிஸ் பண்றதுக்காக கரம் பிடிக்கப்படவில்லை. அந்த சமயத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் இந்த வார்த்தைகளை நேசிக்கணும் ஆண்டவரே. இந்த போஜன பதார்த்தங்களை என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கணும். என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கணும். இந்த வசனங்களை நான் இன்னும் வாசிக்கத்தக்கதாக, இதை நேசிக்கத்தக்கதாக, இதை யோசிக்கத்தக்கதாக, என் குடும்பத்தை அது போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வேலையில் என்னை தாழ்த்தி தருகிறேன்னு சொல்லுங்களேன். நோவா எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டார். இந்த பூமியில நான் எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியாது. ஆனால் அதற்குள்ளாக நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். போஜன பதார்த்தமாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொடுப்போமா? நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நோவா போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்திருந்தார். எல்லாருக்குமாக சேர்த்து வைத்திருந்தார். நோவா போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்திருந்தார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நோவாவுக்கும் கர்த்தருக்குமான அந்த உறவு எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஆழமானது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள்.
அதோடு கூட மாத்திரம் இல்லை, கர்த்தர் பேசிட்டு வரும்போது 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உண்டத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், கர்த்தர் சொல்லிட்டாங்க, பறவைகளை உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், மிருகங்களை உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், சுத்தமானவைகளை சேர்த்துக்கொள், அசுத்தமானவைகளை சேர்த்துக்கொள், சுத்தமானவைகளில் 7 ஜோடி சேர்த்துக்கொள், அசுத்தமானவைகள் ஒவ்வொரு ஜோடி சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, எது சுத்தம் உள்ளது எது சுத்தம் இல்லாதது என்று எப்படி நோவாவுக்கு தெரியும்? லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது மோசே மூலமாக கர்த்தர் சொல்லி தராங்க, இந்த விலங்குகள் அசுத்தமானது, இந்த விலங்குகள் சுத்தமானது, இந்த விலங்குகள் அசை போடும், இந்த விலங்குகள் அசை போடாது, இந்த விலங்குகளுக்கு விரிக்குழம்பு இருக்கும், இந்த விலங்குகளுக்கு விரிக்குழம்பு இருக்காது, அசை போடுகிறதும் விரிக்குழம்பு உள்ளதும் சுத்தமான மிருகங்கள் என்று கர்த்தர் வகை இருக்கிறார். பன்றி அது விரிகுழம்பு உள்ளதா இருக்கும், ஆனால் அசை போடாது, அது அசுத்தம். முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரிகுழம்பு இருக்காது, அது அசுத்தம். இப்படிதான் கர்த்தர் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலே சுத்தம் உள்ளதும் சுத்தம் இல்லாததுக்குமான வகையறைகளை கர்த்தர் தெரிவிக்கிறார். ஆனால் இங்கே நோவாவுக்கு எப்படி தெரியும்? இது அசுத்தம், இது அசுத்தம் இல்லாதது, சுத்தம் சுத்தம் இல்லாது என்று எப்படி தெரியும்? அதற்கான விடை, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த ரட்சிப்பின் பேழை என்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பேழை கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று பயணித்து வருகிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது மிக மிக முக்கியமானது பகுத்தறிகிற ஒரு உறவு. எது சுத்தம் உள்ளது எது சுத்தம் இல்லாதது, எந்த போதனைகள் சுத்தமானது எந்த போதனைகள் அசுத்தமானது, இது கள்ள உபதேசம் இது நல்ல உபதேசம் என்று வகையறுக்க தெரியணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் என்ன, நாம் சென்று கொண்டு இருக்கிற இடங்கள் என்ன, நாம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். கிறிஸ்தவம் என்பது நுணுக்கங்கள் நிறைந்தது. இந்த நோவாவுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். திடீரென அங்கே 2 மிருகங்கள் வந்திருக்கும். ஆண்டவரே, இது சுத்தமான சுத்தம் இல்லாததா, இது சுத்தமானது நோவா உள்ளே சேர்த்துக்கொள், இது அசுத்தமானது அதுல 1 ஜோடி மட்டும் எடுத்துக்கொள். எவ்வளவு அழகாக கர்த்தர் நடத்தியிருப்பாங்க பாருங்களேன். கொஞ்சம் அந்த பள்ளியின் அனுபவங்களுக்குள்ள வந்து பாருங்களேன். அப்படியானால் நமக்கு முன்பதாக நிற்கிற அந்த மிருகமானது சுத்தமானதா அசுத்தமானதா? நமக்கு முன்பதாக நிற்கிற மனிதர்கள் சுத்தமானவர்களா சுத்தம் இல்லாதவர்களா? அப்படியானால் கர்த்தரோடு பயணிக்கிற அனுபவமா கர்த்தரோடு பயணிக்காத அனுபவம் நமக்கு தெரியணும். அல்லேலூயா. மகா மேன்மையான அனுபவங்களுக்குள்ளே நோவா இங்கே பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். எப்படிங்க நோவாவுக்கு தெரியும்? பல தேசங்களிலிருந்து விலங்குகள் எல்லாம் அந்த நோவாவிடத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றன. பேழைக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் அவைகளை ஆயத்தப்படுத்தி அதை பயணம் செய்ய வைக்கிறார். ஆனால் உள்ளே அனுமதிக்கும் போது எந்த விலங்குகள் சுத்தமில்லாதது எது சுத்தமில்லாது என்பதை நோவா கண்டறிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் அநேகர் உண்டு. அநேக ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம், அநேக சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்கு இது சுத்தம் உள்ளது இது அசுத்தமானது என்று அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? நம்ம நிறைய நேரத்தில் சிக்கிக்கொள்கிறோம், தவறான இடத்துல சிக்கிக்கொள்கிறோம், தவறான உபதேசங்களில் சிக்கிக்கொள்கிறோம், தவறான இடங்களில் போய் சிக்கிக்கொள்கிறோம், தவறான ஃபங்க்ஷன்ஸில் போய் சிக்கிக்கொள்கிறோம். இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக ஆழங்களும் நுணுக்கங்களும் நிறைந்தது. எங்களை நேர்வழியாக நடத்திருங்கப்பா, எங்களை நேர்வழியாக நடத்திருங்க. அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை பல நாட்கள் பிரயாணம், பல கிலோமீட்டர் பிரயாணம். ஆனால் அந்த ஒட்டகங்கள் சரியாக மொசபடோமியாவில் உள்ள நாகோருடைய ஊருக்கு வந்து நிற்குது பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர். அதனால தான் அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் அடிக்கடி சொல்றேன், மறுபடி சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது நுணுக்கங்கள் நிறைந்தது. அது ஆவியானவரோடு கர்த்தரோடு பயணிப்பதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்த அற்புதமான அனுபவம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எவ்வளவு போஜன பதார்த்தங்களை சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் கற்றுக் கொடுத்தது கர்த்தர். இவைகளை விலக்கிவிடு, இது தேவையில்லாதது, இவைகள் தேவையானது என்று சொல்லி கொடுத்தது கர்த்தர். காரணம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். 3வது ஒரு அற்புதமான அனுபவத்தை பாருங்களேன்.
மூன்றாவது ஒரு அற்புதமான அனுபவம் இந்த பேழையில நோவாவுக்கு உண்டான அனுபவம். அது 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மழையின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பின்னும் 7 நாள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். அப்படியானால் இங்கே ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நாட்களை குறித்ததான அறிவு நோவாவுக்கு இருந்தது. 40 நாள் சென்ற பின்பு 7 நாள் சென்ற பின்பு 7 நாள் பின்பு 7 நாள். எப்படிங்க இது சாத்தியம்? எப்படி இது சாத்தியம்? நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஒரு கேம்ப் போயிருக்கீங்க, அந்த கேம்ப் ஒரு 5-6 நாள் நடந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு கேட்பீங்க பக்கத்துல இருக்க, இன்னைக்கு என்ன கிழமை, இது எத்தனாவது நாள் கேட்குறோமா? நம்ம அப்படிதான் கேட்போம். நாம சில நாட்களை மறந்து போயிடுறோம். ஒரு ஊருக்கு போயிருப்போம், எத்தனை நாள் வந்து எத்தனை நாள் ஆச்சு கேட்டால் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட கேலண்டர் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, வீட்டுக்கு 10 கேலண்டர் தொங்குது, டெய்லி ஷீட்டை நம்ம கிளிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன கிழமைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கையெழுத்து போடும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இன்னைக்கு என்ன டேட்டு கேட்குறோமா கேட்கலையா? எல்லாரும் கேட்போம். எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் உள்ள மனுஷனாலும் சரி, கையெழுத்து போடும்போது இன்னைக்கு என்ன டேட்டு கேட்குறோம். ஆனால் இங்கே நோவாவை பார்த்தீங்களா? பின்னும் 7 நாள் கழித்து. அங்கே என்ன கேலண்டர் இருந்தது? இல்லைன்றால் அங்கே என்ன கேலண்டர் தொங்குனது? அங்கே வெளிச்சம் கூட இருக்காது. முழுவதுமாக மூடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேழை, அந்த ஒரு மூடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். எப்படி அவருக்கு டேட் தெரிந்தது? இன்னைக்கு எத்தனை நாட்கள் கடந்து இருக்குதுன்னு எப்படி அவருக்கு தெரியும்? எவ்வளவு அழகான அனுபவம் பாருங்களேன். இந்த காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோமானால் இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இது உலகத்துக்கு புரியாது. உலகம் நம்மளை பார்த்தா பைத்தியம்னு சொல்லும். இது இல்லைங்க. கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது, மகா மகா மேன்மையான உறவு. அது எப்படி நோவாவுக்கு நாட்கள் தெரிந்தது? நம்ம எடுத்துக்கொண்டோமானால் பல நாட்கள் மறந்துடும். இன்னைக்கு என்ன கிழமைன்னு கூட நமக்கு தெரியாது, திடீர்னு மறந்து போயிடுறோம். எத்தனை நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது தெரியாது. எவ்வளோ நாள் இந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சு முடித்தோம் தெரியாது. இந்த கம்பெனியில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறோம் தெரியாது. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, வித் டேட்டோட தான் சைன் பண்ணுறோம். ஆனால் நாட்கள் நமக்கு தெரிய மறந்து வருகிறது. நோவாவுக்கு எப்படி தெரியும்? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். இதுதாங்க கிறிஸ்தவம். தேவ மனுஷனாகிய மோசே சொல்கிறார், நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்முடைய காலங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நம்முடைய நாட்களை இன்னும் அறிவை கர்த்தரிடத்தில் கேட்டு பாருங்களேன். கர்த்தர் அழகா நடத்துவாங்க. நம்முடைய நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு குறிக்கப்பட்ட காலங்கள், நம்முடைய சந்ததிகளுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள், நமக்கான நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வடிவமைத்து தருவார். 7 நாள் ஆயிற்று நோவா, இப்ப நீ புறாவை விடு. இன்னும் 7 நாள் கழித்து நோவா நீ இப்ப புறாவை விடு. இன்னும் 7 நாள் கழித்து நோவா இப்ப நீ புறாவை விடு. எவ்வளவு அழகாப்பா நடத்தியிருப்பாங்க பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து ஆவியானோரோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தாங்க இந்த ரட்சிப்பின் பேழை. ரட்சிப்பின் பேழை என்பது ஆவியானோரோடு பயணிக்கிற ஒரு அனுபவம். சகலத்தையும் கற்றுத்தருகிறவர். நம்முடைய கண்களால் காணவும் இல்லை, நம்முடைய காதுகளால் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இவைகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களால் நிதானிக்கப்படுவான், மற்றொருவனாலும் நிதானிக்கப்படான். கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. ஆவிக்குரிய அனுபவம் என்பது அற்புதமானது. நீங்க கர்த்தரோடு பயணித்து பாருங்களேன், இந்த வசனங்களோடு பயணித்து பாருங்களேன், இந்த வசனங்களின் ஆழங்களோடு பயணித்து பாருங்களேன். கர்த்தர் சகலத்தையும் அழகாக கற்றுத் தருவார். நாம் சாதாரணமானவங்களாம் கிடையாது. இந்த உலகம் பார்க்கிறது போல நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க ஆண்டவரோடு பயணிக்கிறீங்களா? உங்களுடைய உறவு அவ்வளவு பலம் உள்ளது. ஆனா என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப விலைக்கிரயம். ரட்சிப்பு இலவசம், ஆனால் கிறிஸ்தவம் விலைக்கிரயம்.
நான் உங்க கூட பயணிக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெப நேரங்களை இன்னும் பலமுள்ளதாக்கித்தாங்க. இந்த வேத வாசிப்புகள் இன்னும் பலமுள்ளதாக்கித்தாங்க. ஆவியானவரோடு நடக்கிற இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியானவரோடு இல்லைன்னா தோத்து போயிடுவோம். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது தான் நம்முடைய பலம். ரட்சிக்கப்பட்ட பிரதர், மறுபடியும் விழுந்து போயிட்டேன் பிரதர், ரட்சிக்கப்பட்ட பிரதர், மறுபடியும் விழுந்து போயிட்டேன் பிரதர், இந்த மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்டேன், மறுபடியும் விழுந்து போயிட்டேன் பிரதர். நோ, ஆவியானவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம பலமுள்ளவர்களாய் மாற முடியும். அந்த உறவை தான் இங்க இந்த பேழையில நம்ம பார்க்கிறோம். வெளியவே தெரியாது பாருங்களேன். ஆனா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாக் வித் காட். சொல்லுங்க, இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. இது நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறோமா, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கிறோமா? கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. இந்த நல்ல ஆவியானவர் எங்க செம்மையான பாதையில எங்களை நடத்துங்கப்பா. ஆவியானவரோடு இணைந்து இருக்கிற அனுபவம் தாங்க இந்த ரட்சிப்பின் பேழையின் அனுபவம். கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கிறிஸ்து என்ற பேழையின் கீழ் நாம் தஞ்சமாக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை வழிநடத்தி செல்கிறதற்கும் இந்த ரட்சிப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கும் ஆவியானவர் வேணும். எவ்வளவு பைபிள் வாசிக்கணும், ஆழங்களை, போஜன பதார்த்தங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். எது சுத்தமில்லாது நாம் விலகி இருக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கற்றுத் தருவார். நமக்கான நாட்கள், நாம் தீவிரிக்க வேண்டிய நாட்கள், செயல்பட வேண்டிய நாட்கள், எழும்ப வேண்டிய நாட்களை கர்த்தர் சொல்லி தருவார். நாட்களை விரயமாக்கி விடுகிறதற்கு நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. நோவாவுக்கு எப்படிங்க கேலண்டர் தெரியும்? எந்த கேலண்டர் வச்சிருந்தாரு? ஆவியானோடைய கேலண்டர். நீங்க ஆவியானவரை ரொம்ப அற்பமா நினைச்சீங்களா? அதெல்லாம் எனக்கு இல்லை பிரதர், அதெல்லாம் மற்ற இல்லைங்க, இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆவியானவர் தான் உங்களை நடத்தணும். ஒரு பேழைக்குள்ள எப்படி ஆவியானவர் நோவாவை நடத்தியிருக்கிறாங்க பாருங்க. இந்த நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில நடத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? போஜன பதார்த்தங்களை குறித்ததான உறவு, காலங்களை குறித்ததான உறவு, சுத்தமில்லாதற்கும் அசுத்தத்திற்குமான உறவு இது கர்த்தர் கற்று தருவார். பேலையிலிருந்து இறங்கின உடனே சுத்தமான மிருகங்களெல்லாம் எடுத்து நோவா பலி செலுத்தினாராம். கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தா. ஹல்லேலூயா. அதுதாங்க உறவு. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னுடைய இந்த ரட்சிப்புல, கர்த்தரோடு பயணிக்கிற இந்த உறவுல, இந்த வேத வாசிப்பு, எங்க குடும்பத்திற்கான வேத வாசிப்புல கர்த்தர் ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. நான் பழகுகிற இந்த சமுதாயத்துல, இந்த இடங்கள்ல ஆண்டவருடைய உறவு, ஆண்டவருக்கும் எங்களுக்குமான உறவு பலமுள்ளதாக இருப்பதற்கு சரியான நகருக்குள்ள எங்களை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. தவறான பாதைகளிலே, தவறான மனிதனிடத்திலே, தவறான காரியங்களுக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை நடத்திருங்கப்பா. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படியே சொல்லுங்க. கண்களை மூடி நல்ல தகப்பனேன்னு கேட்க போறோம். அப்படியே ஜோமன போறோம். கொஞ்ச நேரம் நோவாவின் தேவன் எங்கள் தேவன். அதே ரட்சிப்பு, நோவாவை பாதுகாத்த பராமரித்த அதே ரட்சிப்பு தான் இங்கே கிறிஸ்து என்னும் இரட்சகரினாலே நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த கிறிஸ்து என்னும் பேழைக்குள் தஞ்சம் அடைந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இவ்வளோ பெரிய பேழைக்குள் நாம் நுழைந்தும் இந்த மகிமையான அனுபவங்களை நாம் இழந்து போனோம். ஆனால் பரிதாபம். அதனாலதான் ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதற்கு ஆவியானவர் வேணும். ஆவியானோடு பயணிக்கிற இந்த அனுபவம் வேணும். சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போஜன பதார்த்தங்களாகிய இந்த வார்த்தைகளை குறித்து எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. சுத்தமுள்ளதற்கும் அசுத்தமானதற்குமான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அசுத்தமான காரியங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் ஒரு நாளும் துக்கப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. இந்த காலங்களை குறித்து, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, சமயங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை நாங்கள் உதாசீனப்படுத்திட்டோம் நிறைய நேரம். கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் கவனிக்காம இருந்துட்டோம். என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே.
இன்னும் இடத்துல கிட்டி சேர, இன்னுமோடு கூட மாத்திரம் சஞ்சரிக்க, உலகத்தோடு அல்ல, உலக மனிதர்களோடு அல்ல, நம்முடைய பிரியமானவர்களோடு அல்ல, என் தேவனோடு என் தேவனோடு என் தேவனோடு நான் சஞ்சரித்து விட முடியும். இந்த வேலையில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க. நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோமே. இப்பொழுது உடைய கிருபையை பெருக பண்ணுங்க, உடைய அன்பை பெருக பண்ணுங்க. டேடி, உடைய கிருபை உள்ள கரத்துக்குள்ள, உடைய பொற்பாதங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய காலங்கள் மூன்றையும் கர்த்தர் தான் நமக்கு கற்றுத்தரணும். நோவாவுக்கு செய்த அதே தகப்பன் நமக்கு செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை அசைபோடுங்க, மறுபடியும் தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.